மேசராசினருக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த 8ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ ஆட்சியாக அங்கே இருக்கார். அதனால் உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா, நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நவம்பர் 17ஆம் தேதி உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த 8ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்து 8ஆவது வீட்டிலே இருக்க போகிறார். அப்போ என்ன அப்படின்னா மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அப்போ மேசராசினர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உங்களுக்கு பணம் வர வேண்டிய இடத்துல கேட்டீங்க அப்படின்னா அதுவும் கிடைக்கும். இல்லை நீண்ட நாட்கள் பணத்தை எங்கேயோ இடத்துல முதலீடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கேட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பிற அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உள்ள தொழில்கள்லாம் இருக்குல்ல, அதிலெல்லாம் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா அதுவும் இருக்கும். ஏதாவது சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்களில் நீண்ட நாட்கள் வராமல் இருந்துச்சுன்னா அது கூட வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால மேசராசினர் இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தும் போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது மேசராசினருக்கு கிடைக்குங்க.